நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நியூஸ் 21 செய்திகள். தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் 21 செய்திகளை பாருங்கள். நேற்று வடமேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் நிலவிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வங்கதேசம் மற்றும் மேற்கு வங்கத்திற்கு இடையே கரையை கடந்து இன்று காலை வங்கதேச பகுதிகளில் மேல் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக நிலை கொண்டுள்ளது. இது தொடர்ந்து வடகிழக்கு திசையில் நகர்ந்து அடுத்த 12 மணி நேரத்தில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுக்குறையக்கூடும். தமிழக வானிலையை பொறுத்தவரை கடந்த 24 மணி நேரத்தில் மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டி உள்ள மாவட்டங்களில் அநேக இடங்களிலும் ஏனைய உள் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் மழை பெய்துள்ளது. 4 இடங்களில் மிக கனமழையும் 12 இடங்களில் கனமழையும் பதிவாகியுள்ளது. அதிகபட்சமாக கோவை மாவட்டம் சின்னக்கல்லாறில் 13 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. வானிலை முன்னறிவிப்பை பொறுத்தவரை தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அடுத்த 24 மணி நேரத்திற்கு ஒரு சில இடங்களிலும், நாளை முதல் அடுத்த 4 நாட்களுக்கு ஓரிரு இடங்களிலும் லேசானது முதல் மிதமான வரை மழைக்கு வாய்ப்புள்ளது. கனமழையை பொறுத்தவரை அடுத்த 24 மணி நேரத்திற்கு நீலகிரி மற்றும் கோவை மாவட்ட மலைப்பகுதிகளில் ஒரு சில இடங்களில் கன முதல் மிக கனமழையும், தேனி, தென்காசி, திருநெல்வேலி மாவட்ட மலைப்பகுதிகள் மற்றும் கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கன முதல் மிக கனமழைக்கும், திருப்பூர் மற்றும் திண்டுக்கல் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கும் வாய்ப்புள்ளது. நாளை 31ஆம் தேதியன்று நீலகிரி மற்றும் கோவை மாவட்ட மலைப்பகுதிகள் மற்றும் தேனி, தென்காசி, திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அடுத்த 24 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகளில் இடைமின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான வரை மழைக்கு வாய்ப்புள்ளது. மீனவர்களுக்கான எச்சரிக்கையை பொறுத்தவரை அடுத்து வரும் 5 நாட்களுக்கு தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய குமரி கடல் பகுதிகளிலும், வங்கக்கடலின் பெரும்பகுதிகளிலும், கேரள, கர்நாடக கடலோர பகுதிகள் மற்றும் தென்கிழக்கு அரபிக்கடல் பகுதிகள், லட்சத்தீவு, மாலத்தீவு கடல் பகுதிகளிலும் சூறாவளி காற்று வீச வாய்ப்புள்ளதால் அடுத்து வரும் 5 நாட்களுக்கு மீனவர்கள் இந்த பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள். 24வது நாய்கள் கண்காட்சி நடைபெற்றது. 50க்கும் மேற்பட்ட நாய்கள் கலந்து கொண்டு பரிசுகளை தட்டி சென்றன. சிட்சு உயரக வகை நாய் காலில் ஷூ அணிந்திருந்தது பார்ப்பவர்களை வெகுவாக கவர்ந்தது. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் நகரின் மைய பகுதியில் அமைந்துள்ள பிரையன் பூங்காவில் 62வது மலர் கண்காட்சியுடன் கோடை விழா துவங்கி ஜூன் 1ஆம் தேதி வரை நடைபெற உள்ளது. இதனையடுத்து சுற்றுலாத்துறை சார்பில் நடத்தப்படும் கோடை விழாவின் முக்கிய போட்டிகளில் ஒன்றாக நாய்கள் கண்காட்சி கால்நடை பராமரிப்பு துறை சார்பாக பிரையன் பூங்கா வளாகத்தில் நடைபெற்றது. இந்த போட்டியில் நாய்களின் குணாதிசயங்கள், உரிமையாளர்களுக்கு கட்டுப்படுதல், கீழ்ப்படிதல் உள்ளிட்டவைகள் கொண்டு 5 சுற்றுகளாக போட்டி நடத்தப்பட்டது. இதில் 50க்கும் மேற்பட்ட 15 வகையான நாய்களும் பங்கேற்றது. இதில் குறிப்பாக உயர்ரக நாய் வகைகளான சைபீரியன், ஹஸ்கி, கோல்டன் ரெட்ரீவர், டாபர்மேன், பிகல், கிரேட்மேன், அமெரிக்கன் புல்கி, மினியேச்சர், பாக்சர், சிட்சு, இங்கிலீஷ் பாயிண்டர் உள்ளிட்ட நாய்களும் ராஜபாளையம் வகை நாய்களும் பங்கேற்றன. இதனையடுத்து பாபர்மேன் வகையை சேர்ந்த 4 வயது நாய் ரிங் தாண்டுதல், உயரம் தாண்டுதல் உள்ளிட்ட சாகசங்களை செய்து பார்வையாளர்களை அசத்தியது. இதனையடுத்து அனைத்து பிரிவுகளிலும் ஒட்டுமொத்த சாம்பியன்ஷிப்பை இந்த டாபர்மேன் நாய் தட்டி சென்றது. மேலும் 5 பிரிவுகளில் முதல் 3 பரிசுகள் வெற்றி பெற்றவர்களுக்கு பதக்கங்கள் மற்றும் சான்றிதழ்களை கால்நடை துறையினர் வழங்கினர். இந்நிகழ்வை பூங்காவிற்கு வந்திருந்த அனைத்து சுற்றுலா பயணிகள் ஆர்வத்துடன் கண்டு ரசித்தனர். குறிப்பாக சிட்சு வகையை சேர்ந்த நாய்கள் கால்களில் ஷூ அணிந்து வந்தது பார்வையாளர்களை பெரிதும் கவர்ந்தது. மேலும் நாய்கள் கண்காட்சிக்கு வந்திருந்த பயணிகள் கன்னத்தில் நாய் படங்கள் வரைந்தும் குறிப்பிடத்தக்கது. கோடைக்காலம் சீசன் இன்று டாக் ஷோ கண்காட்சி. இதை சுற்றுலா பயணிகள் இங்கே அதிகமாக வந்திருக்காங்க. இப்போ அவங்கள நேரலையை பார்க்க போகிறோம் நியூஸ் 21 செய்திகளுக்காக. சார் வணக்கம். வணக்கம் வணக்கம். ஆக்சுவலாக ரொம்ப என்ஜாய் பண்ணோம். ஒரு 2 நாள் மட்டும் தான் வந்தோம் கொடைக்கானலுக்கு. இன்னைக்கு கிளம்ப வேண்டியது. அப்புறம் டாக் ஷோ இருக்குன்னு நாங்கள் கேள்விப்பட்ட உடனே சரி இன்னும் ஒரு நாள் இருந்துட்டு போவோம், பார்த்துட்டு போவோம்னு நினச்சோம். ரொம்ப அருமையாக ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு எல்லா பார்ட்டிசிபென்ட்ஸும் அவ்வளோ அழகாக அவங்க டாக்ஸை ட்ரீட்மெண்ட்டு ரொம்ப எஃபர்ட் எடுத்து
இந்த ஈவெண்ட் நடத்தி முடிச்சிருக்காங்க சக்ஸஸ்ஃபுல்லாக. ரொம்ப நல்லா இருந்துச்சு, ரொம்ப என்ஜாய் பண்ணோம். எங்களுக்கு எனக்கும் என் ஒய்ஃப்க்கும் ஜெர்மன் ஷெப்பர்ட்ஸ்னா ரொம்ப பிடிக்கும். ஸோ நிறைய ஜெர்மன் ஷெப்பர்ட்ஸ் பார்க்க முடிஞ்சுச்சு, ரொம்ப என்ஜாய் பண்ணோம். வணக்கம் மேடம், உங்க பேரு மேடம்? என் பேர் பெனிட்டா. ஓகே மேடம், எங்க இருந்து வரீங்க? மதுரையில. ஓகே மேடம், எப்படி இருந்துச்சு மேடம்? ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. இல்ல எல்லா ஏஜ்லயுமே டாக்ஸ் இருந்துச்சு. சரிங்க எல்லாம் பப்பீஸ்லாம் எல்லாமே வெல் ட்ரெயின்டா நல்லா இருந்துச்சு. சரிங்க. அது டாக்ஸோட எனர்ஜியே நம்மளுக்கு ஹைப் பண்ணி நல்லா இருந்துச்சு. கண்டிப்பா உங்களை பாக்குறதே ரொம்ப டிஃபரெண்டா இருக்கு. ஏன்னா ரெயின் கோட் போட்டு இந்த மலையிலயும் வந்து அந்த டாக் ஷோ பார்க்கணும்னு நினைச்சிருக்கிறது ரொம்ப பெரிய விஷயம் மேடம். ஓகே தம்பி வணக்கம். வணக்கம், சொல்லுங்க. உங்க பேர் என்னம்மா? உதயா. உதயா. ஓகே சூப்பர். உதயான்ற பேருக்கு இது நம்ம ஃபர்ஸ்ட் பிரைஸ் எடுத்திருக்கிறது. ஃபர்ஸ்ட் பிரைஸ் ஆல் ஓவர்ல ஃபர்ஸ்ட் பிரைஸ். ஆல் ஓவர்ல. ஆமா, 5 பிரிவா நடத்திருக்காங்க. அதுல வந்து எல்லாத்துலயுமே ஃபர்ஸ்ட் பிரைஸ் நமக்கு. ஓகே. இந்த பெட்டோட பேர் என்னம்மா? பாலு. பாலு. டாபர். நாங்க வச்சிருக்க பேரு டாபர் மேன். ஓகே ஓகே. ரொம்ப அருமையா ட்ரெயின் அப் பண்ணிருக்கீங்க. பேர் வந்து பாகு. பாகு. ஓ ரொம்ப அருமையா ட்ரெயின் அப் பண்ணிருக்கீங்க. இந்த ஃபர்ஸ்ட் பிரைஸ் வின் பண்ணதுக்கு எப்படி நீங்க? நாங்க வந்ததே கான்ஃபிடென்ட்டா தான் வந்தோம். அந்த அளவு நாங்க ட்ரெயின் பண்ணிருக்கோம். கான்ஃபிடென்ட் இருந்துச்சு கண்டிப்பா. ஆனா இது எத்தனை வருஷம் ட்ரெயின் அப்மா? இது ஒரு 10 இயர்ஸா பண்ணிட்டு இருக்கோம். 10 இயர்ஸா பண்ணிருக்கீங்க. எத்தனை டாக் வச்சிருக்கீங்க? ஒரு 7 டாக் வச்சிருக்கீங்க. ஓகே ஓகே. ரொம்ப அருமையா இருந்துச்சு, ரொம்ப அருமையா என்ஜாய் பண்ணாங்க. அருமையா இருக்கு. தம்பி வணக்கம். வணக்கம் சார். நீங்க இங்க கொடைக்கானல்? ஆமாம், கொடைக்கானல். நான் இங்கே தான் சார், அண்ணா நகர் தான். சரி. உங்களோட இப்ப டாக் பார்த்துருந்தோம், ரொம்ப பிரமாதமா ட்ரெயின் அப் பண்ணிருக்கீங்க. கண்டிப்பா. ஆமாம் சார். இது எத்தனை வருஷமா நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க அந்த ட்ரெயின் அப்? நம்ம ஒரு 15 வருஷமா பண்ணிட்டு இருக்கோம் சார். சரிங்க சரிங்க. இப்போ 2வது பிரைஸ் அடிச்சிருக்கோம் சார். சரி சரி. நல்லபடியா கொண்டு வந்திருக்கோம். இது 2வது பிரைஸ். நீங்க எப்படி மகிழ்ச்சி அடைங்க? சந்தோஷமா இருக்கு சார், ரொம்ப சந்தோஷம். ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணோம், இப்போ 2வதுக்கு ட்ரை பண்ணேன், ரொம்ப சந்தோஷம் சார். ரைட் ரைட். இது மாதிரி எத்தனை டாக் வச்சிருக்கீங்க நீங்க? சார் நம்ம 20 டாக் இருக்கு. 20 டாக் இருக்கு. ஓ, எல்லாமே ஜெர்மன் ஷெப்பர்ட் மட்டும் தான். ஒன்லி ஜெர்மன் ஷெப்பர்ட் மட்டும் வளர்க்குறீங்க? நம்மள்ட்ட எப்பயுமே பப்பி அவைலபிளா இருக்கும் சார். பப்பி அவைலபிள். ஓ, ரொம்ப அருமையா வளர்த்துறீங்க. ஆமா. இதுக்கு யார்? இவர்தான் மெயின் காரணமா? அவர் தான் ஓனர் சார். நம்ம அவர் கூட இல்ல, எப்படி இதை ட்ரெயின் அப் பண்றீங்க? 20 டாக் வைக்கிறன்ற இன்னைக்கு ஒரு டாக் எங்களால வைக்கிறது பெரிய விஷயமா இருக்கு. 20 டாக் நாங்க மெயின்டைன் பண்றதா அப்படி மெயின்டைன் பண்றோம். டெய்லியும் சாப்பாடு, ட்ரைனிங் எல்லாமே கொடுக்குறோம். நாயை பாருங்க, நாய் நல்லா இருக்கும், அருமையா இருக்கு பாக்குறதுக்கு. இல்ல, எல்லாரும் வர்றவங்களே அதை பார்த்து செல்ஃபி எடுக்கும்போது எங்களுக்கே சந்தோஷமா இருக்கு. அது கொடைக்கானல் நாய் நம்ம ஊர்ல நம்ம பார்த்து இருக்க டாக் நம்ம இன்னும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு நம்மளுக்கு. எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. கொடைக்கானல்ல இப்படி தோட்டக்கலைத்துறையில இப்படி நடத்துறது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு பேரூராட்சி அலுவலக கூட்டரங்கில் கவுன்சிலர்கள் ஆலோசனை கூட்டம் பேரூராட்சி தலைவர் PK முரளி தலைமையில் நடந்தது. இக்கூட்டத்திற்கு செயல் அலுவலர் இந்துமதி முன்னிலை வகித்தார். இக்கூட்டத்தில் வரவு செலவு கணக்குகள் சமர்ப்பிக்கப்பட்டது. இதையடுத்து நடந்த ஆலோசனை கூட்டத்தில் 7 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் பேருந்து நிலையத்தில் பயணிகள் அமர இருக்கைகள் அமைத்தல், மின் விளக்குகள் பொருத்துதல் மற்றும் வர்ணம் பூசுதல், தலா 10 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் அண்ணா நகர், மேல்தெரு, கோட்டை தெரு ஆகிய பகுதிகளில் குடிநீர் சுத்திகரிப்பு நிலையம் அமைத்தல், தலா 5 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் தக்காளி மார்க்கெட் மற்றும் பேருந்து நிலையத்தில் 5 கிலோ வாட் சோலார் UPS அமைத்தல், தலா 15 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் உருது நடுநிலைப்பள்ளி அருகே மற்றும் தாசில்தார் அலுவலகம் முன்பு நவீன பேருந்து நிழற்குடம் அமைத்தல், 20 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் பேருந்து நிலையம் முன்பு நவீன நிழற்குடம் அமைத்தல் என 97 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் 9 வளர்ச்சி திட்ட பணிகளுக்கான தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. இந்நிகழ்ச்சியில் கவுன்சிலர்கள், பேரூராட்சி அலுவலர்கள் கலந்து கொண்டனர். பாலக்கோட்டில் ஆபரேஷன் சிந்தூரில் வெற்றி பெற்ற ராணுவ வீரர்களுக்கு நன்றி செலுத்தும் விதமாக பாஜகவினர் வெற்றி யாத்திரை ஊர்வலம். தருமபுரி மாவட்டம் பாலக்கோட்டில் ஆபரேஷன் சிந்தூரில் வெற்றி பெற்ற ராணுவ வீரர்களுக்கு நன்றி செலுத்தும் விதமாக பாஜகவினர் வெற்றி யாத்திரை ஊர்வலம் பாலக்கோடு நகர தலைவர் RK கணேசன் தலைமையில் நடந்தது. நிகழ்ச்சிக்கு மாவட்ட பொதுச் செயலாளர் சங்கீதா, மத்திய அரசு நலத்திட்ட பிரிவு மாவட்ட துணைத் தலைவர் PK சிவா, மாநில செயற்குழு உறுப்பினர் குணாஜி ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இதில் சிறப்பு அழைப்பாளராக மாவட்ட தலைவர் சரவணன், முன்னாள் மாவட்ட தலைவர் பாஸ்கர் ஆகியோர் கலந்து கொண்டு யாத்திரையை துவக்கி வைத்தனர். இந்த வெற்றி யாத்திரையானது
பாலக்கோடு தக்காளி மண்டியில் இருந்து தொடங்கி கடைவீதி வழியாக உள்ளிட்ட முக்கிய வீதிகளின் வழியாக பேருந்து நிலையத்தை அடைந்தனர். இதில் பாரத பிரதமர் நரேந்திர மோடியின் தலைமையில் நடந்த ஆபரேஷன் சிந்தூரில் பங்கேற்ற ராணுவ வீரர்களுக்கு நன்றி செலுத்தும் விதமாக மூவர்ண கொடி ஏந்தி ஊர்வலமாக சென்றனர். மேலும் ஓய்வு பெற்ற ராணுவ வீரர்களுக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். மற்றும் நிர்வாகிகள், கட்சி தொண்டர்கள் திரளாக கலந்து கொண்டனர். கரூர் மாரியம்மன் கோவில் வைகாசி திருவிழாவில் கம்பம் ஆற்றுக்கு அனுப்பும் நிகழ்ச்சி. லட்சக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்பு. கரூர் மாரியம்மன் கோவில் வைகாசி திருவிழா கடந்த மாதம் 11ஆம் தேதி கம்பம் வழங்கல் மற்றும் நடுதலுடன் தொடங்கியது. தொடர்ந்து கடந்த 16ஆம் தேதி பூச்சொரிதல் விழா நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து கடந்த 26ஆம் தேதி முதல் நேற்று வரை பக்தர்கள் மாவிளக்கு, பால்குடம், அக்னி சட்டி, அலகு, காவடி உள்ளிட்டவை எடுத்து வந்து நேர்த்திக்கடன் செலுத்தினர். 26ஆம் தேதி தேரோட்டம் நடைபெற்றது. முக்கிய நிகழ்ச்சியான கம்பம் ஆற்றுக்கு அனுப்பும் விழாவையொட்டி இன்று மதியம் கோவில் நடை சாத்தப்பட்டு பக்தர்கள் தரிசனம் நிறுத்தப்பட்டது. தொடர்ந்து கம்பத்துக்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு கம்பம் ஆற்றுக்கு அனுப்பும் நிகழ்ச்சி நடைபெற்றது. கம்பம் ஆற்றுக்கு செல்லும் வழியெங்கும் லட்சக்கணக்கான பக்தர்கள் சாலையோரத்தில் காத்திருந்து கம்பத்தை தரிசனம் செய்தனர். அமராவதி ஆற்றில் அமைக்கப்பட்டிருந்த செயற்கை குளத்தில் கம்பம் விடப்பட்டது. அதனைத் தொடர்ந்து அமராவதி ஆற்றில் வானவேடிக்கை நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி, MP ஜோதிமணி, சட்டமன்ற உறுப்பினர்கள், மேயர், துணை மேயர் உள்ளிட்ட அரசு துறை அதிகாரிகள், லட்சக்கணக்கான பொதுமக்கள் பங்கேற்றனர். நியூஸ் 21 செய்திகளுக்காக சதீஷ். புதுமரக்காணம் பகுதி இளைஞர்கள் அரசுக்கு சொந்தமான இடங்களில் பொதுமக்கள் உதவியுடன் மரக்கன்றுகள் நட்டு அசத்தினர். விழுப்புரம் மாவட்டம் மேல்மலையனூர் ஒன்றியம் புதுமரக்காணம் பகுதியில் அரசுக்கு சொந்தமான இடங்களில் சுமார் 50 வருடங்களுக்கு முன்னதாக அப்பகுதி முன்னோர்களால் மாமரங்கள் நடப்பட்டு தற்சமயம் காய்த்து குலுங்கி காட்சியளித்து வரும் நிலையில் புதுமரக்காணம் இளைஞர்கள் மற்றும் இயற்கை ஆர்வலர்கள் ஏற்பாட்டில் அரசுக்கு சொந்தமான சுமார் 1 ஏக்கர் பரப்பளவில் மா, தென்னை, கொய்யா போன்ற சுமார் 400க்கும் மேற்பட்ட மரக்கன்றுகள் நடும் பணியினை ஒன்றிய கல்வி குழு தலைவர் நெடுஞ்செழியன் தொடங்கி வைத்து இளைஞர்கள் அனைவருக்கும் பொன்னாடை போர்த்தி கௌரவித்தார். நிகழ்ச்சியில் மேற்கு ஒன்றிய செயலாளர் சாந்தி சுப்பிரமணியன், ஒன்றிய துணைத் தலைவர் விஜயலட்சுமி முருகன், ஒன்றிய கவுன்சிலர் சிவசக்தி உள்ளிட்ட ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டனர். நியூஸ் 21 செய்திகளுக்காக செய்தியாளர் ராஜாமணி. ஓமலூரில் அருகே விவசாயி வீட்டில் அச்சுறுத்திய மர நாய், சிறு கூண்டு வைத்து பிடித்த மக்கள். சேலம் மாவட்டம் ஓமலூர் அடுத்த மேல் காமண்டப்பட்டி பகுதியில் வசிப்பவர் யோகானந்தம். கோவில் பூசாரியான இவர் தனது விவசாய தோட்டத்தில் உள்ள வீட்டில் குடும்பத்துடன் வசித்து வருகிறார். இந்நிலையில் இவரது விவசாய தோட்டத்தை ஒட்டி அவ்வப்போது மயில்கள், முயல், காட்டு பூனை உள்ளிட்டவை தென்படுவது வழக்கம். இதனிடையே இவரது வீட்டின் அருகே ஆசிய வகையை சேர்ந்த அரிய வகை மர நாய் ஒன்று தென்பட்டுள்ளது. மேலும் அந்த மரநாய் யோகானந்தத்தின் வீட்டிற்குள் நுழைய முற்படவே அவரது குழந்தைகள் அச்சத்தில் பயந்து நடுங்கியுள்ளனர். இதனால் யோகானந்தம் மரநாயை விரட்ட பல்வேறு முயற்சிகளை கையாண்டு அது பலன் அளிக்காமல் போகவே பெருச்சாளியை பிடிக்கும் கூண்டை வீட்டு வாயிலில் வைத்துள்ளார். நீண்ட நேர போராட்டத்திற்கு பிறகு இறுதியாக மரநாய் கூண்டில் பிடிபட்டுள்ளது. இதனை அறிந்த அக்கம் பக்கத்தில் உள்ள சிறுவர்கள் மற்றும் பெரியவர்கள் ஆச்சரியத்துடன் வந்து மரநாயை பார்த்து சென்றனர். இதனைத் தொடர்ந்து யோகானந்தம் கொடுத்த தகவலின் பேரில் அங்கு வந்த டேனிஸ்பேட்டை வனத்துறை அதிகாரிகளிடம் ஆசிய வகையை சேர்ந்த அரிய வகை மரநாயை பத்திரமாக ஒப்படைத்தார். தனது குழந்தைகளை அச்சுறுத்திய அரிய வகை மரநாயை துன்புறுத்தாமல் காயங்கள் இன்றி பத்திரமாக வனத்துறையிடம் ஒப்படைத்த பூசாரி யோகானந்தத்தை வனத்துறை அதிகாரிகள் வெகுவாக பாராட்டினர். ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு பேருந்து நிலையத்தில் மாதந்தோறும் பௌர்ணமி அன்று அன்னதானம் வழங்கி வரும் ஸ்ரீ ஜோதிலிங்கேஸ்வரர் சிவனடியா சேவா பப்ளிக் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் பல்வேறு ஆன்மீக பணிகள். பள்ளி மாணவ மாணவிகளுக்கு உதவி செய்தல், மரம் நடுதல், இரத்த தான முகாம் நடத்துதல், மருத்துவ முகாம் நடத்துதல், துப்புரவு பணியாளர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்குதல் போன்ற எண்ணற்ற பொது சேவை பணிகளை செய்து வருகின்றனர். இதில் உதவி செய்ய விருப்பமுள்ளவர்கள் தொடர்பு கொள்ளவும். நிறுவன தலைவர் ஜெய் மாருதி சரவணன், எண் 3, ராஜ முதலியார் தெரு, ஆற்காடு, ராணிப்பேட்டை மாவட்டம். மேலும் விவரங்களுக்கு 9040405952 8098187924 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும்.